ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்த பார்ட் பாருங்க. என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து என்பி ஃபார் தி எம்பவர்மெண்ட் உமன். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய இது வந்து இப்போ நம்ம மேல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம்? ஃபர்ஸ்ட் வந்து பொருளாதாரம் பார்த்தோமா? பொருளாதாரம் தொழில் முனைவோர் கொள்கை பார்த்தோமா? அந்த திட்டம் எஸ் பார்த்தோம். சார். ரெண்டாவது வந்து கல்வி பார்த்துட்டோம். ஓகேவா? கல்வி பார்த்துட்டோம். கல்வி இப்போ என்ன பார்த்தேன் சார். பார்க்க போறோம்னா, அதிகாரம் சுகாதாரம். அளித்தல். ஓகேங்களா? டைரக்டா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அந்த அந்த ஸ்கீமே. ஓகேங்களா? நேஷனல் இது வந்து என்னன்னா நேஷனல் பிளான் ஃபார் தி எம்பவர்மெண்ட் உமன், அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தேசிய கொள்கை, அதாவது நேஷனல் பாலிசி ஃபார். ஓகேங்களா? நேஷனல் பாலிசி ஃபார் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தேசிய கொள்கைனே ஒன்னு வெளியிட்டு 2001. ஓகேங்களா? சும்மா தெரிஞ்சுங்க, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தேசிய கொள்கை எப்போ வந்திருக்கு? 2001. ஓகேங்களா? 2001 சார். பெண்களுக்கான தேசிய வரவு கொள்கை இதை பேஸ் பண்ணி இது அடுத்தது என்னவா மாறி இருக்குன்னா, பெண்களுக்கான தேசிய வரவு இதை பேஸ் பண்ணி ஒரு வரவு கொள்கையை உருவாக்கிறாங்க. பெண்களுக்கான தேசிய வரவுகள். ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தேசிய கொள்கை 2001, பெண்களுக்கான தேசிய வரவு கொள்கை 2016. ஓகேங்களா? ஸோ ஓகே. அடுத்தது வந்து தேசிய பெண்கள் அதிகாரத்துக்கான இயக்கம். தேசிய பெண்கள் அதிகாரத்துக்கான இயக்கம் எந்த வருஷம் வந்திருக்கு? 2010 மார்ச் 8. மார்ச் 8 என்ன பார்ப்போம்? மார்ச் 8 உலக சர்வதேச பெண்கள் தினம் சார். ஓகே ஓகே மார்ச் 8. உலக ஓகேங்களா? பெண்கள் தினம். தேசிய பெண்கள் அதிகாரத்துக்கான இயக்கம் 2010 மார்ச் 8. சரிங்களா? இந்த ஒரு கொள்கை. அடுத்தது வந்து ஓகே, மொத்தம் ஒரு 3 கொள்கை, ஒரு 3 இயக்கம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததற்கான தேசிய கொள்கை எப்பனா 2001. அதை பேஸ் பண்ணி 2001. பெண்களுக்கான தேசிய வரைவு கொள்கைன்னு சொல்லி ரெண்டாவது 2016. அதுக்கப்புறம் 2016. தேசிய பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்னு சொல்லி ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க 2010 மார்ச் 8. சும்மா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான், இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட். ஆனா எது இம்பார்ட்டன்ட்னா தேசிய மகளிர் ஆணையம். கரெக்டா? தேசிய மகளிர் ஆணையம். ஓகேவா? ஓகே. எப்போ வந்தது சட்டம்? எப்போ தேசிய மகளிர் ஆணைய சட்டம் இந்தியாவில சட்டம் போட்டது எப்பன்னா 1990. 1990 ஓகேங்களா? சார். ஆணையம், ஆனால் ஆணையம் அமைஞ்சது எப்பன்னா 92. இதே மாதிரி குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை ஆணையம் சட்டம் அமைஞ்சது எப்போ? ஆணையம் சட்டம் வந்து எப்போ? 2000. சட்டம் வந்து 2005 சார். ஆணையம் வந்து ஓகே 7. 2007. ஓகேவா? ஞாபகம் இருக்கா? குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை ஆணையம் சட்டம் போட்டது 2005, ஆணையம் அமைஞ்சது 2007. 2007. அதே மாதிரிதான். ஓகேங்களா? NCW நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், தேசிய மகளிர் ஆணையம் சட்டம் எப்பனா 90. ஓகேங்களா? ஆணையம் எப்ப அமையும்னா 1992. அப்ப தமிழ்நாட்டுல எப்ப அமையும்? தமிழ்நாட்டுல 93, அடுத்த வருஷம். தமிழ்நாடு எப்போ? தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எப்போ? 93 சார். 93. ஓகே. வெரி குட் ரமேஷ். 93 ஜெயலலிதா அம்மையார் காலத்துல. சரி. ஜெயலலிதா 92ல காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் 92 வந்திருக்கும். ஓகே. சட்டம் வந்து 92 ஜனவரி 31. ஓகேங்களா? டேட் நோட் பண்ணுங்க, ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட்ல கூட இருக்கும். NCW 1992 ஜனவரி 31. இதுக்கு ஒரு தலைவர் 5 உறுப்பினர். ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயந்தி பட்நாயக். ஓகேங்களா? தேசிய மகளிர் ஆணையத்தோட ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு? ஜெயந்தி பட்நாயக். தற்போதைய தலைவர் யாரு அப்படின்னா 2024 நவம்பர்ல இருந்து விஜய் கிஷோர் என்னது ராவுத்தர். ஓகேங்களா? விஜய் கிஷோர் ராவுத்தர். என்ன ரமேஷ்? விஜய் கிஷோர் ரஹாத்கர் சார். அதான் விஜய் கிஷோர் அகாத்கர். ஓகேங்களா? விஜய் கிஷோர் அகாத் நோட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேசிய பெண்கள் ஆணையத்தோட தலைவர் யாரு? விஜய் கிஷோர் அகாத்கர். முதல் தலைவர் ஜெயந்தி பட்நாயக். ஓகேங்களா? 1992 ஜனவரி 31. இவரோட பதவி 3 ஆண்டு. தமிழ்நாடு வந்து 1993 அமைச்சிருப்பாங்க. தமிழ்நாடு தற்போதைய தலைவர் யாரு ரமேஷ்? ஃபர்ஸ்ட் வந்து குமாரியா, ரேகா குமாரியா என்னமோ வருமே, குமாரியோ ரேகா குமாரியோ ஒன்னு ஏதோ வரும். இப்போதைய தலைவர் யாருன்னு தெரிஞ்சு அப்புறம் நான் குரூப்ல போடுறேன். சரி, நெக்ஸ்ட் போலாமா? மகளிர் தன்னார்வ காவலர் திட்டம். ஓகேங்களா? மகளிர் தன்னார்வ காவலர் திட்டம் 2016. ஓகேங்களா? அது ஒண்ணு இல்ல, 2014 நிர்பயா நிதினு ஒண்ணு இருக்கும். நிர்பயா நிதி வந்து அப்பயே வந்திருக்கும், 2013லயே வந்திருக்கும். அந்த நிர்பயா நிதி 2013 சார். அதான் 2013 நிர்பயா நிதி வந்திருக்கும் இல்லையா? அந்த நிர்பயா நிதி திட்டத்துக்கு கீழே மகளிர் தன்னார்வ, நான் சொல்றேன் பின்னாடி நிர்பயானா யாருன்னு சொல்றேன். சரிங்களா? மகளிர் தன்னார்வ காவலர் திட்டம் வந்து 2014 உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து தன்னார்வ போலீஸ் இவங்க. ஓகேங்களா? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. சரியா?
மகளிர் தன்னார்வ காவலர் திட்டம் எப்போ 2016. இது உள்துறை அமைச்சகத்தாலையும் பிளஸ் வந்து என்னது மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தாலையும் தொடங்குறாங்க. சரிங்களா? ஓகே. இது என்னன்னா 13 மாநிலத்துல இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா எத்தனை மாசத்துல தான் தேடினாங்க? 7 ஸ்டேட்ல மட்டும் தான் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து மிஷன் சக்தி கீழே இணைச்சிட்டாங்க. எது கீழே? மிஷன் சக்தி சார். ஆமா, மிஷன் சக்தி கீழே இணைச்சிட்டாங்க. நான் பின்னாடி சொல்றேன். அதாவது மிஷன் சக்தினா என்னன்னு சொல்றேன். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சீங்க. மகளிர் தன்னார்வ காவலர் திட்டம் எப்பனா 2016. இது வந்து என்னன்னா www சொல்லிட்டு ஒரு வெப்சைட். வெப் ஒண்டர் உமன். என்னது பேரு? வெப் டபிள்யூ. இது வந்து வெப் ஒண்டர் ஒண்டர் உமன். ஓகேங்களா? 2019. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஜனவரி 2019 விழிப்புணர்வு பிரச்சாரம். மக்கள் என்னது பெண்களுக்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து ஒரு www சொல்லி இது பண்ணிடுறாங்க. வெப் ஒண்டர் உமன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நாரி போர்ட்டல். என்ன போர்ட்டல்? நாரி போர்ட்டல் 2019. அப்படின்னா நேஷனல், ஓகேங்களா, நேஷனல் என்ன சொல்றோம்? ரெப்போசிட்டரி. நேஷனல் ரெப்போசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் உமன். அதாவது என்ன அப்படின்னா நேஷனல் ரெப்போசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் உமன் தான் நாரி. அந்த நாரி போர்ட்டல் வந்து 2019. இது என்ன சொல்லுதுன்னா 7 வகையான திட்டம். ஓகேங்களா? 7 வகையான திட்டம். அது வந்து அதாவது கவர்மெண்டோட திட்டம் இருக்கு இல்லையா, பெண்களுக்கான திட்டங்கள். அந்த திட்டங்களை பத்தி கவர்மெண்டோட உருவாக்கி இருக்க எல்லா திட்டத்தை பத்தி டேட்டா சொல்லும். அவ்வளவுதான். இப்போ எப்படி நம்ம சொல்லுவோம், இப்போ பெண்களுக்கு ஆதிவாசி மகிழா யோஜனான்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, இல்ல வந்து பெண்களுக்கு வந்து முத்ரா கடன் யோஜனா மூலியமா கடன் வழங்குது. அது மாதிரி மொத்தம் எத்தனை வகையான திட்டம்? 7 வகையான திட்டத்தோட தகவலை சொல்லுது. சரிங்களா? பெண்களுக்கான அரசு உருவாக்கிய திட்டம், நடவடிக்கை, அதை பத்தி குறித்த தகவல்களை வழங்குது. இது வந்து யாரால தொடங்கப்பட்டிருக்குன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்தால தொடங்கப்பட்டிருக்கு. 350 சேவைகளை பத்தி சொல்லும். 350 பிளஸ் 350 சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் திட்டங்களோட டேட்டா. ஓகேங்களா? 7 வகையான திட்டம். 7 வகையான திட்டம். எத்தனை வகையான டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 350 வகையான டேட்டாக்களை சொல்லுது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசோட திட்டங்களோட டேட்டா. ஓகேங்களா? அப்ப நாரி போர்ட்டல் என்ன? ஜஸ்ட் பெண்களுக்கான திட்டங்களை பத்தி குறிக்கக்கூடிய ஒரு போர்ட்டல். அவ்வளவுதான். 2019. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். நெக்ஸ்ட் வந்து குறுகிய கால தங்கும் வசதி, தங்கும் இல்லம். அதான் என்ன சொல்லுவோம்? சோதார் கிரே ஸ்கீம் சொல்லுவோம். ஓகேங்களா? சோதார் கிரே. ஓகேங்களா? சோதார் கிரே ஸ்கீம் அல்லது இது என்ன பார்த்தீங்கன்னா சக்தி சதன். உங்களை என்ன பேரு? சக்தி சதன். குறுகிய கால தங்கும் இல்லை. என்ன அது? விடுதி. அவ்வளவுதான். ஒரு குறுகிய கால தங்கும் விடுதி. இதை வந்து என்ன சொன்னா சோதார் கிரே ஸ்கீம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது இப்ப என்ன பேர் மாறிச்சு? சக்தி சதன் மாத்திட்டாங்க 2016. ஓகே. இது ஒண்ணும் இல்ல, ஏப்ரல் 2014 தான் இதை ஸ்டார்ட் பண்றாங்க. இது என்னன்னா 2021-22 சக்தி சதன் பேர் மாறுது. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. இது என்ன? அதாவது பெண்களுக்கு வந்து என்ன பண்ணும், பெண்களுக்கு வந்து தங்கும் வசதியை கொடுக்குது. தங்கும் விடுதி ஜஸ்ட். ஓகேவா? வேலை செய்யற பெண்கள் வந்து தன்னோட 5 வயசு குழந்தை வரையும், ஆண் குழந்தையா இருந்தா 5 வயசோ 8 வயசு வரையும், பெண் குழந்தையா இருந்தா அது வந்து 12வது படிக்கிற வரையும் கூட இருந்துக்கலாம். சரிங்களா? அதுதான் திட்டம். சரியா? ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். வெரி குட். பண்றேன். நெக்ஸ்ட் என்ன திட்டம் இருக்கு? இதோட இது பாத்துங்க. நிதி உதவி வந்து மத்திய அரசு வந்து 60%, மாநில அரசு வந்து 40%. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாரத் பிரதான் மந்திரி மகளிர் சக்தி கேந்திரா. ஓகேவா? ஹலோ, வேலை போயிட்டு வந்துடுறியா? சரி, போன் பண்ண வந்து. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி மகளிர் சக்தி கேந்திரா. பிரதான் மந்திரி மகளிர் சக்தி கேந்திரா 2017-2018. ஓகேங்களா? இது என்ன சொன்னா பிஎம் இன்னொரு எஸ்கே 2017-18. ஜஸ்ட் வந்து 60% 40. ஓகேங்களா? இது வந்து இப்ப நிறுத்திட்டாங்க. அதனால இது தேவையில்லை, இந்த திட்டம் தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் பாலின பட்ஜெட். அவ்வளவுதான். இதோட முடிச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் இப்போ இவ்வளவு நேரம் படிச்சல ரொம்ப ஹைலைட்டான கண்டென்ட் இதுதான். நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து இந்த பெண்களுக்கான இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் பெண்களுக்கான அதிகாரம் அளிக்கும் தேசிய கொள்கை 2001. அதனால வரைவு கொள்கை 2016. அந்த பெண்கள் அதிகாரத்துக்கான இயக்கம் தொடங்குது 2010 மார்ச் 8. இது சும்மா டேட்டா. தேசிய மகளிர் ஆணையம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1992. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மகளிர் தன்னார்வ காவலர் திட்டம் 2016. அதுவும் சும்மா டேட்டா தான். ஓகேங்களா?
நாரி போர்ட்டல் 2019, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அந்த போர்ட்டல் எப்பன்ட்டு. குறுகிய கால தங்கும் விடுதி 2016. நாரி போர்ட்டல் எப்போ, அதுவும் 2016, இதுவும் 2016, இப்ப 2021-22 இது சக்தி சதம் சொல்றோம். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இந்தியாவில பாலின பட்ஜெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கல்வி பட்ஜெட்னு சொல்றோமா, பட்ஜெட்ல வந்து கல்விக்கு வந்து இப்ப எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க 3% சார். இப்போ யாருக்கா தெரியுமா? 3% ஒதுக்குறாங்களா? 3% ஓகே. அது மாதிரி 2005 2006 இருந்து 2005 2006 பட்ஜெட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஓகேங்களா பாலின பட்ஜெட் அறிமுகப்படுத்தலாம். அப்ப இந்தியாவில் பாலின பட்ஜெட் அறிமுகம் பண்ணது எப்போ? 2005 2006 சார் அந்த ஆமா. பட்ஜெட். இது என்ன சொல்லுதுன்னா கட்டாயம் மூணு 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 பகுதியா பிரிக்கிறான். அதாவது 100% நிதி ஒதுக்கீடு, முழுக்க முழுக்க 100% யாரால? மத்திய அரசால நிதி உதவி. அந்த திட்டம் தான் என்ன அர்த்தம்? ட்ரிபிள் பி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி திட்டம். அதான் 3 திட்டங்கள். இப்போ ஒண்ணு இல்ல, பாலின பட்ஜெட்னா இப்ப இந்த மாதிரி திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு பெண் குழந்தைகளை காப்போம் கற்பிப்போம் திட்டமா, அப்ப அது பாலினத்தை தானே மென்ஷன் பண்ணுது. அப்போ Yes, sir. அந்த குழந்தைக்கு வந்து திட்டம் பட்ஜெட் ஒதுக்கணும்ல. அப்ப இந்த மாதிரி பாலினத்தை பேஸ் பண்ணி வர திட்டங்களுக்கு ஒரு பட்ஜெட்ல ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும். அதுக்கு பேர் தான் பாலின பட்ஜெட் ஓகேங்களா. பட்ஜெட்ல 100% பட்ஜெட் இருக்கு. இப்ப அந்த 100%ல என்ன பண்ணுவாங்க, இப்ப குறு சிறு விவசாய தொழிலுக்கு வந்து ஒரு 50% பட்ஜெட்டை ஒதுக்குவாங்க. ஊரகத்து செலவுக்கு வந்து 10% அப்படின்னு ஒதுக்குவாங்க இல்லையா. அது மாதிரி பாலினத்துக்கு மட்டுமே, இந்த பாலின ஸ்கீம்ஸுக்கு மட்டுமே என்ன பண்றாங்கன்னா திட்டத்தை ஒதுக்குறாங்க, அந்த பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க. அதுல வந்து 3 வகையா, இந்த பாலின பட்ஜெட்ல 3 வகை இருக்கு. ஒண்ணு ஏன்னா 100% எதுலதான் மத்திய அரசால செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் ஓகேங்களா. முழுக்க முழுக்க அந்த பாலின பட்ஜெட்ல வந்துடும். அது வந்து ட்ரிபிள் பி திட்டம் ஓகேவா. அதான் எக்ஸாம்ல என்ன சொல்லலாம், 100%க்கு எதை சொல்லலாம், பேட்டி பச்சாவ் பேட்டி பச்சாவ் திட்டம். பேட்டி பச்சாவோ சார். இன்னொரு திட்டம் வந்து 30% நிதி ஒதுக்கீடு. எக்ஸாம்ல வந்து மிட் டே மீல், மத்திய அரசு வந்து 30% அது கொடுக்கும், மீதி வந்து மாநில அரசு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. மிட் டே மீல் சொல்றோமா, மிட் டே மீல் என்ன அர்த்தம், மதிய உணவு திட்டம். அது வந்து 30% நிதி ஒதுக்கீடு கவர்மெண்ட் கொடுக்குது. அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் பெண்களுக்கு இன்னொரு திட்டம் பட்ஜெட்டில் பெண்களுக்கு மட்டுமே 30% குறைவான நிதி ஒதுக்கீடும். அந்த 30% யாருக்கு தான் இருக்கணும் கட்டாயம். பட்ஜெட் 100 ரூபாய்னா அதுல 30 ரூபாய் யாருக்கு போகணும், பெண்களுக்கு மட்டுமே. பெண்களுக்கு சார். மொத்த பட்ஜெட் 100 ரூபாய், அதுல 30 ரூபாய் கட்டாயம் யாருக்கு ஒதுக்கணும், பெண்களுக்கு மட்டுமே பெண்களுக்கு ஒதுக்கணும்னு சொல்லக்கூடிய திட்டம் தான் பி, அதுதான் சி சரிங்களா. அது வந்து எக்ஸாம்ல வந்து பிஎம் கிசான் திட்டம் சொல்றான் ஓகேங்களா. பெண் விவசாயிகளுக்கு மட்டுமே 30% ஒதுக்கணும்ன்ற மாதிரி, அதாவது எக்ஸாம்பிள் இதெல்லாம் ஓகேவா. சும்மா தெரிஞ்சுங்க. பாலின பட்ஜெட் எப்ப அறிமுகப்படுத்தலாம் இந்தியாவில, 2005 2006 அவ்வளவுதான். இது 2024-25 இருந்து இந்த பட்ஜெட் மொத்த ஜிடிபி இருக்கு இல்லையா, அந்த மொத்த ஜிடிபி அதாவது மொத்த பட்ஜெட்ல 1% எதுக்கு ஒதுக்கணும், பாலின பட்ஜெட்டுக்கு ஒதுக்கணும். கல்விக்கு எப்படி 3% பாக்குறோம், மொத்த பட்ஜெட்ல கல்விக்கு எவ்வளவு ஒதுக்கணும், 3% ஒதுக்கணும் இல்லையா. அது மாதிரி பாலின பட்ஜெட்டுக்கு எவ்வளவு ஒதுக்கணும், 1%. 2024-25 1% ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேத்தே சொன்ன உஜ்வாலா, இது உஜ்வாலா கிடையாது. உஜ்வாலான்னா என்ன சொன்னேன், வாழ்வொலி திட்டம் ஞாபகம் இருக்கா. உஜ்வாலா 2007 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா உஜ்வாலான்னா என்ன சொன்னேன், பெண் பெண்களையும் பாலியல் ரீதியாக கடத்துறாங்க இல்லையா, அதை தடுக்கிற திட்டத்துக்கு பேர் தான் உஜ்வாலா திட்டம் சொன்னேன், வாழ்வொலி திட்டம். இந்த திட்டம் என்னன்னா உஜ்வாலா, ஒன்னு வந்து உஜ்லா திட்டம், இன்னொன்று உஜ்வாலா திட்டம். உஜ்லா திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்இடி பல்பு, உஜ்வாலா திட்டம் பார்த்தோம்னா என்ன சொன்னோம் இப்ப கேஸ் ஓகேங்களா. PMUY பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா. உஜ்வாலாவனா இலவச சமையல் எரிவாயு LPG கேஸ். இந்த திட்டம் எப்ப தொடங்கிறாங்கன்னா 2 கட்டமா நடந்திருக்கு. ஒன்னு வந்து 1.0 எப்போ 2016. இது வந்து 5 வருஷத்துல என்ன சொல்லுன்னா 2019 இலக்கு என்ன சொன்னா 5 கோடி பெண்ணுக்கு வந்து என்ன பண்ணும், LPG கேஸ் வந்து இணைக்கணும். எத்தனை 2019க்குள்ள. அப்போ பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவோட ஃபர்ஸ்ட் 1.0 அதோட இலக்கு என்ன, அதோட இலக்கு 2019க்குள்ள 5 கோடி. அது இணைச்சிருச்சு சக்சஸ். இலக்கு வந்து இலக்கு ரீச்டு. அதனால என்ன பண்றாங்கன்னா 2வது திட்டம் 2.0 அது எப்பனா 2021 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 2022 ஒரு வருஷத்துல மார்ச் 2022 1 கோடி LPG ஆல்ரெடி 5 கோடி முடிஞ்சு, இன்னும் 1 கோடி LPG வந்து மார்ச் 2022 சேர்க்கணும்னு சொல்றான். ஆனா ஜனவரி 2022 மார்ச்சுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடியே அதையும் இணைச்சிட்டாங்க.
ஓகேவா? அப்போ அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஜனவரில இருந்து டிசம்பர் வரையும் ஒரு 60 லட்சம், அதாவது இலக்கே வந்து 1 கோடி தான். நம்ம டிசம்பருக்குள்ள என்ன பண்ணோம்னா 1,60,00,000 இது இஷ்டம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம். இப்போ 2024 மார்ச் அடிப்படையில இந்தியாவில மொத்தம் எத்தனை கோடி இணைப்பு? 10.2 கோடி மகளிருக்கு எல்பிஜி கேஸ் இணைச்சிருக்கோம். அந்த திட்டம் பேர் தான் உஜ்வாலா திட்டம். சரிங்களா? சரி, இப்போ இந்த திட்டத்துல ஒரு மறைமுகமான ஒரு பயன் இருக்கு. யாராவது சொல்லும் போலாம், இது என்னடா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், ஏதாவது ஒரு பயன் இருக்கு, யாராவது ஒண்ணு சொல்லும் போலாம். அந்த கேஸ் மானியம் வரும் சார். மானியம் வரும், 300 ரூபாய் மானியம் வரும். ஓகே, நெக்ஸ்ட். அப்ப பொருளாதாரம் உயர்தா? ஓகே. ஆனா வேற நான் சொல்லிட்டா, இப்போ சொல்லுங்க சார். கேஸுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிருப்பான்? கேஸ் இல்லனா அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பான்? அடுப்பு வச்சு, அடுப்புல வந்து கட்ட விறகு வச்சு பண்ணி சொல்லுவாங்களா, அது மூலியமா புகை வருமா? அந்த புகை மூலியமா அந்த புகையை ஊதி பெண்களோட ஆரோக்கியம் கெட்டு போயிருக்குமா? உடல் நலம். இதோட கூட்டு குரூப் 1 கொஸ்டின். ஓகே, குரூப் 1 கொஸ்டின். இந்த திட்டம் பெண்களுக்கு, இந்த திட்டம் வந்து கேஸ் இணைத்து திட்டம், இந்த திட்டம் வந்து எல்பிஜி கேஸை இந்தியா முழுவதும் இணைத்தல், இந்த திட்டம் பொருளாதாரத்துல பெண்களுக்கு உதவியா இருக்கு. ஓகே. இந்த திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுன்னு சொல்றான் ஒரு கூற்று. இது கரெக்டா தப்பா? உடல் நலத்தை வந்து பேணுகிறதுன்னு சொல்றான். கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். எல்பிஜி இருமுவாங்களா, ஊதுவாங்களா? தேவையில்லை. விறகு கேஸ்ல என்ன பண்ணும்? அந்த பெண் வந்து அடுப்பு கரையில உட்காந்து ஊதிட்டு கிடக்கணும் இல்லையா? அப்போ அந்த பெண்ணோட உடல் நலத்தை மறைமுகமான அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் தெரியும். மறைமுகமா சொல்லுது. அப்போ அந்த கூற்று வந்து சரி. ஓகேவா? சோ ஓகேவா? இது ஓகேவா? 2016 தொடங்குறாங்க உஜ்வாலா திட்டம். இது வந்து 2019 5 கோடி கேஸ் இணைக்கணும், இணைச்சிருச்சு. 2வது திட்டம் 2021 2022 மார்ச்சுக்குள்ள 1 கோடி இணைக்கணும், இணைச்சிருச்சு. டிசம்பருக்குள்ள எக்ஸ்ட்ரா 60 லட்சம் இணைச்சிருச்சு. ஒட்டுமொத்தமா 2024 மார்ச்ல வந்து 10.2 கோடி எல்பிஜி கேஸ் இணைப்பு. நெக்ஸ்ட் போலாமா? அதே மாதிரி நாரி சக்தி புரஸ்கார் விருது தராங்கல்ல, நாரி சக்தி புரஸ்கார் விருதுன்னு 1999 இருந்து கொடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? இது என்ன, பெண்களுக்கு இந்தியாவில மிக உயர்ந்த விருதுன்னு காமனா பார்த்தா பாரத ரத்னா சொல்றோமா? பெண்களுக்கான மிக உயர்ந்த விருது என்னது? பெண்களுக்கு நாரி சக்தி புரஸ்கார் விருது 1999. ஓகேங்களா? இது வந்து 1999 ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பேருச்சுன்னா ஸ்ரீ சக்தி. ஸ்ரீனா பெண்கள்னு அர்த்தம். ஸ்ரீ திருமதி ஸ்ரீ சக்தி புரஸ்கார்னு இருந்துச்சு. 2015 என்ன பேர் மாத்திட்டாங்க? நாரி சக்தி புரஸ்கார்னு பேர் மாத்திட்டாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? 1999 தொடங்கும் போது ஸ்ரீ சக்தி புரஸ்கார் பேர் இருக்கு. கேக்குதா? நாரி சக்தி ஸ்ரீ சக்தி புரஸ்கார்னு பேர் மாத்த இருந்தது 1999. 2015 என்னவா மாத்திட்டாங்கன்னா நாரி சக்தி புரஸ்கார் விருதுன்னு மாத்திட்டாங்க. பெண்களுக்கு கொடுக்க போற உயர்ந்த விருது. இது என்னன்னா 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டும் பிளஸ் அவார்டும் கொடுப்பாங்க. இது மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகத்தால கொடுக்குது. இது வந்து பிரிவு, அதாவது 6 வகை பிரிவுல வந்து விருது கொடுக்குறாங்க. 6 வகை பிரிவுல 6 பேருக்கு விருது கொடுப்பாங்க. ஒண்ணும் இல்ல, பெண்களுக்காக யாரு போராடி இது பண்றாங்களோ அவங்களுக்கான விருது கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி தமிழகத்துல கொடுக்கக்கூடிய விருது பேர் என்னது? இதே மாதிரி தமிழ்நாட்டுல என்ன கொடுப்பாங்க? அவ்வை விருது. ஓகேவா? இதே மாதிரி தமிழ்நாட்டுல கொடுக்க விருது பேர் என்ன? அவையார் விருது. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஸ்கீம் எல்லாம் பார்த்தோமா? இப்போ ஒரு முக்கியமான ஸ்கீம். யாருக்காவது மிஷன் வத்சல்யா ஸ்கீம்னா என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்ல போலாம். மிஷன் வத்சல்யா என்ன வருஷம் பார்த்தோம்? 2022. குழந்தைகளுக்கான ஒட்டுமொத்த ஸ்கீமுமே ஒருங்கிணைத்து திட்டம். அந்த ஐசிடிஎஸ், ஐசிபிஎஸ் அந்த மாதிரி பாதுகாப்பு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு மிஷன் வத்சல்யா திட்டம் பார்த்தோமா? அதே மாதிரி மிஷன் சக்தி திட்டம் பார்த்தோம்னா, இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒன் ஸ்டாப் சென்டரா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த சகி திட்டமா இருக்கட்டும், இல்ல அந்த குறுகிய கால விடுதியா இருக்கட்டும், எல்லாமே மிஷன் சக்தி கீழே இன்ஸ்டான்னு சொன்னோமா? அதாவது மிஷன் சக்தினா ஒட்டுமொத்த பெண்களுக்கான திட்டத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரே கொடையின் கீழே வச்சுட்டான், ஒரே திட்டத்தின் கீழே வச்சுட்டான். அந்த திட்டத்துக்கு தான் மிஷன் சக்தி. ஏப்ரல் 1 2022. சரி, மிஷன் சக்தின்னு என்னன்னா நோக்கம் அதான் நான் சிம்பிளா போட்டேன். அனைத்து பெண்களுக்கான திட்டங்களும் ஒருங்கிணைச்சிட்டான். ஓகேவா? இது எப்ப இருந்து தொடங்கிருக்காங்கன்னா 2021. இது எப்ப இருந்து செயல்படுனா 2021 இருந்து 22, 25, 2021, 22 முதல் 2025, 26 வரை 15வது நிதி ஆணையம் எப்ப செயல்படும்? 2021 இருந்து 26 வரை தானே. அந்த காலத்துல தான் இது செயல்படும். சரிங்களா? மிஷன் சக்தி.
சரி, இது ஒரு அமைச்சகம் என்ன? மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான். ஏன்னா பெண்கள் வந்துச்சுன்னா அப்ப அவங்க தானே வைக்க போறாங்க. ஓகே, சரி. மிஷன் சக்தி, இது இந்த திட்டத்துக்கு கீழே ரெண்டா பிரிக்கிறேன். இந்த திட்டத்தை எப்படி பிரிக்கிறேன்? ரெண்டா பிரிக்கிறேன். எப்படி? ஒண்ணு வந்து பெண் பாதுகாப்பு, பெண்ணோட பாதுகாப்பு, அததான் வந்து சம்பல் திட்டம் சொல்றோம். என்ன திட்டம்? சம்பல், பெண் பாதுகாப்பு. இன்னொன்னு என்னது? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அததான் வந்து என்ன சொல்றோம்? சமர்த்தியா. என்ன திட்டம்? சமர்த்தியா. புரியுதா? மிஷன் சக்தியை ரெண்டா பிரிக்கிறேன்ப்பா. என்ன ரெண்டா பிரிக்கிறேன்னா, பெண் பாதுகாப்புக்கு தேவையான திட்டங்களை ஒரு கொடையாகவும், அதே மாதிரி அதிகாரம் அளித்தலுக்கான திட்டங்களையும், அது பெண் பாதுகாப்பு வந்து சம்பல்னு சொல்றேன், அதிகாரம் அளித்தல் என்னன்னு சொல்றேன்? சமர்த்தியான்னு சொல்றேன். ஓகேங்களா? சாமர்த்தியமா செயல்படு சமர்த்தியான்னு சொல்றேன். சரி, அப்ப பெண் பாதுகாப்புனா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணை வந்து துன்புறுத்துறாங்க, அந்த பெண்ணு வந்து பாதுகாப்பு தேவைப்படுனா அப்ப என்னென்ன திட்டம்? ஒன் ஸ்டாப் சென்டர் பாமா, சகி திட்டம்னு. அதாவது பெண்ணை வந்து ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாலோ அது வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னு ஒண்ணு இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்கறது, மன ரீதியான ஆலோசனை கொடுக்கறது, அவங்கள காப்பாத்தி அவங்கள வந்து அவங்களுக்கான அந்த மன ரீதியான ஆலோசனை வழங்குறது, அவங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி அவங்களுக்கு மருத்துவ வசதி கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து குறுகிய காலத்துல வந்து தங்கும் இடம் ரெடி பண்றது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரெடி பண்றது, எல்லா இதுவும் தான் ஒன் ஸ்டாப் சென்டர். பாக்குறோமா? சகி இது எப்ப தொடங்குது? ஏப்ரல் 1, 2015 தொடங்கப்பட்ட சகி திட்டத்தை, ஓகே, ஏப்ரல் 1, 2015 2022 நான் எது கீழே கொண்டு போய் வச்சிட்டேன்? மிஷன் சக்தி கீழே, அதுவும் சம்பல் பிரிவு கீழே வச்சுட்டேன். அதே போல PPP ஒரு திட்டம் போகுமா? பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. ஒரே நிமிஷம் பாப்பா பாவனை கீழே போட்டுறாரு. அப்போ பாப்பா எடுத்துக்கொள்ள ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து ஏப்ரல் 1, 2015, PPP 2015 ஜனவரி 22. சரிங்களா? பெண் குழந்தைகளை காப்போம் கற்பிப்போம், ஏன்னா பாதுகாப்பு திட்டம் தானே இதெல்லாமே. நெக்ஸ்ட் உமன் ஹெல்ப் லைன் 181. நேற்று மாத்தி சொல்லிட்டு நினைக்கிறேன். குழந்தைகள் தான் வந்து குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 வந்து குழந்தைகளுக்கு. ஓகேவா? 181 வந்து பெண்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் நாரி அதாலத். அதாலத்னால என்ன பண்ணுவோம்? நீதிமன்றம். எந்த வருஷம் சொல்ல, ஆனா இப்ப இந்த 4 வந்து எது கீழே வருது? இது 4 எது கீழே வருது? சம்பல். ஓகேங்களா? சம்பல் கீழே வருது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் அப்ப அதிகாரம் அளித்தல் என்னன்னு பண்ணலாம்? உஜ்வாலா. இப்பதானே பார்த்தோம். உஜ்வாலா என்ன பார்த்தோம்? கேஸ் இணைப்பா, சிலிண்டர், கேஸ். ஓகே, சிலிண்டர். ஓகே, PMMVY யாராவது சொல்லுங்க, என்னன்னு கரெக்டா சொல்லலாம். PMM, அதுவும் 2017 ஜனவரி 1, 60:40 போட்டுறேன். ஏதாவது கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். வெரி குட். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா 5000 ரூபாய் நிதி உதவி கொடுக்குறது. இததான் தமிழ்நாடு முத்துலட்சுமி மகப்பேறு ஜனவரி 60:40. அதான அதிகாரம் அளித்தல் தானே பெண்ணுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சோதார் கிரே அல்லது சக்தி சதன் சொன்னோமா? 2014 தொடங்கி இருக்கான். இது வந்து இங்க மேல இருக்கு பாருங்க. சோதான் கிரே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா இல்லையா? எங்க பார்த்தோம்? அங்க இருக்குங்களா? குறுகிய கால தங்கும் வசதி 2016 குறுகிய கால தங்கும் இல்லம் சோதான் கிரே அல்லது சக்தி சதன் சொன்னா குறுகிய கால தங்கும் இல்லம் சோதான் கிரே. அது வந்து 2021-22 என்னவா மாறும் அப்படின்னு சொன்னா இதான் மாறிடும் பார்த்தோம். சக்தி சதன் மாறும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த திட்டம் இது கீழே தான் வருது. அதுக்கப்புறம் நேஷனல் கிரிச் ஸ்கீம். நேற்று குழந்தைகளை பத்தி நடத்தணும் இல்லையா? அதுல வரும் பாருங்க, கிரிச்ன்ற வார்த்தை வரும் பாருங்க. நேஷனல் கிரிச் ஸ்கீம் அப்படின்னா தேசிய குழந்தைகள் காப்பகம். தேசிய குழந்தைகள் காப்பகத்தை தேசிய காப்பக திட்டம் அப்படின்னு சொல்லி திட்டம். இது வந்து குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் காப்பக திட்டம் 2017 ஜனவரி. எப்போ? அது 2016 2017 நேஷனல் கிரிச் ஸ்கீம். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டுல இது என்னன்னு சொல்லுவோம்? தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவோம்? ஒர்க்கிங் உமன்ஸ் தோழிகள் விடுதி. ஞாபகம் இருக்குங்களா? 2023 கூட அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் 1972 73 அப்பயே வந்துச்சு. ஒர்க்கிங் வேலை செய்யற பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி 1972 73. அதுக்கப்புறம் நேஷனல் அப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். நேஷனல் அப்னா என்ன அர்த்தம்? நேஷனல் அப்னா தொழில் மையம். ஓகேங்களா? நேஷனல் அப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்.
ஓகேங்களா. இது எப்போ வந்துன்னா 2022. இதையும் இது கூட இணைச்சிட்டாங்க. இது வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி இல்ல ஒரு இணையதளம் மாதிரி. ஓகேங்களா. நேஷனல் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஓகேங்களா. நேஷனல் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் 2022. அப்போ ಸಮೃದ್ಧಿ ಅಕ್ಕಿಲ ಎದು வருது ಉಜ್ವಲ PM ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿ ಮಾತೃ ವಂದನಾ ಯೋಜನಾ ಸೋದಾರ್ ಗಿರೆ நேஷனல் கிரிச் ஸ்கீம் ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் நேஷனல் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். இந்த இயரெல்லாம் அதுல இல்ல, நான் தான் எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா. இதெல்லாம் நானா இது பண்ணி எழுதுறேன். சரியா. ஓகேவா. போலாமா. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகேவா. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகேவா. முக்கியமான ஸ்கீம் என்னென்ன பார்த்தோம். அதிகாரம் அளித்தல்ல தேசிய மகளிர் ஆணையம் ஞாபகம் வரணும். 1990 சட்டம், 92 ஆணையம். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா இது பார்த்தோம். முக்கியமா அந்த சோதார் கிரே 2016. அதே 2016 இன்னொன்னு வரும், உஜ்வாலா திட்டம் 2016. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பார்த்தோம், அந்த பிரதான் மந்திரி நாரி போர்ட்டல் 2019. ஓகேங்களா. நாரி போர்ட்டல் 2019 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் மகளிர் தன்னார்வ காவலர் திட்டம் 2016. ஓகேங்களா. அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா பிரதான் மந்திரி என்ன பார்த்தோம், இது என்ன பிரதான் மந்திரி இது வேணான்ட்டோம், அவ்வளவுதான். ஓகேங்களா. சக்தி சதனை. அதுக்கப்புறம் இந்தியாவில பாலின பட்ஜெட் எப்போ 2005 இருந்து 2006 அப்பதான் அறிமுகப்படுத்தலாம். 2024-25 வந்து 1% பாலின பட்ஜெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தது வந்து பிரதான் மந்திரி உஜ்வாலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து நாரி சக்தி புரஸ்கார் விருது எப்ப இருந்து தரான், 1999 இருந்து தரான். அதுக்கு முன்னாடி என்ன பேருந்துச்சுன்னா ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது. அது 2015 இருந்து என்னன்னா நாரி சக்தியா மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தா மிஷன் சக்தி ஏப்ரல் 1, 2022. இது வந்து அனைத்து விதமான பெண்கள் திட்டத்தையும் ஒருங்கிணைக்குது. இது வந்து காலம் வந்து 2021 2026 வரை. அமைச்சகம் வந்து மத்திய மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம். மிஷன் சக்தி 2ஆ பிரிக்கிற, ஒன்னு சம்பள, இன்னொன்னு வந்து என்னது சாமர்த்தியா. சம்பல் வந்து பாதுகாப்பு சொல்லுது, சமர்த்தியா வந்து எதை சொன்னா அதிகாரத்தை சொல்லுது. அதுல ஒன் ஸ்டாப், BBP, உமன்ஸ் ஹெல்ப்லைன், நாரி அதாலத்து, இங்க வந்து இந்த திட்டம்லாம் சொல்லுது. ஓகேவா. முடிச்சா பாலினத்தை பத்தி சொல்லுங்க. நாரி அதாலத்து நீதிமன்றம் 2023 வந்திருக்கு சார். என்ன நாரி 2023 சார். மனுக்கு கொடுக்கலீங்க, பட் இயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. வெளியே போ. ரமேஷ் சும்மா சொல்லுங்க கொஞ்சம். சார் நாரி அதாலத்து நீதிமன்றம் பார்த்தோம்னா 2023 உருவாக்கி இருக்காங்க. வருஷம் கொடுத்திருக்காங்க. ஓகே 2023 நாரி அதாலத். ஓகே 2023. சரி நெக்ஸ்ட் போலாமா. பெண்களுக்கான பாலின சமத்துவமின்மை குறியீடு ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா ஸ்டார்டிங்ல 2024-25. ஓகேங்களா. யார் வெளியிடுறா அப்படின்னா பாலின சமத்துவமை வெளியிடுற அமைப்பு வந்து WEF, அதாவது வேர்ல்டு எக்கனாமிக்கல். ஓகேங்களா. உலக பொருளாதார மன்றம். ஓகேங்களா. உலக பொருளாதார மன்றம் 2024 அப்பிலிருந்து 2007 இருந்து வெளியிடும். 2007 இருந்து அது நமக்கு தேவையில்லை. இது 2024 என்ன சொன்னேன், 129வது இடமும் 2025 எவ்வளவு இருக்கு 131. மொத்த மார்க் வந்து 64.1 64.1 மார்க் மாறல, ஆனா இடம் மட்டும் மாறி இருக்கு. 129 131வது இடம். இப்ப 2025 131, 2024 129. ஓகேங்களா. சோ பாலின சமத்துவம் பத்தி சொல்ற SDG கோல் எத்தனை, 5. ஓகேங்களா. ஞாபகம் வரணும். ஓகேவா. இது இந்த பாலின சமத்துவம் எதை வச்சு சொல்றோம்னா 4 காரணம் வச்சு சொல்றான். ஒன்னு வந்து 4 ஃபேக்டர். ஒன்னு வந்து பெண்களோட பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு. பெண்களோட பொருளாதார பங்கேற்பு, அதுல பங்கேற்கான வாய்ப்புகளை வச்சு ஒண்ணு. 2வது பெண் கல்வி. 3வது உடல் ஆரோக்கியம். 4வது வந்து அரசியல் அதிகாரம். இத வச்சுதான் சொல்றாங்க. இதுல நம்ம எவ்வளவு கீழே போயிட்டோம் பாருங்க. 131வது இடத்துக்கு போயிட்டோம். இருக்கிறதே தெற்காசியாவிலே கடைசி நாம தானா. சரிங்களா. அந்த லெவலுக்கு போயிட்டோம். சரி. உலக அளவுல பெண்களுக்கான இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கையில நோட் பேனா இருக்கா, இதை எழுதிட்டீங்களா? 2024-25 எழுதிட்டீங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. முடிஞ்சா ரமேஷ் இதை மட்டும் ரெக்கார்ட் பண்ண பாருங்க. யாராவது ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுங்க. இதை உங்களால முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணுங்க, பண்ணி அட்மின் அனுப்பிடுங்க. ஏன்னா இதை நான் மொத்தமா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலக அளவுல பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான ஒரு மாநாடு நடக்குது. பெண்கள் உலக அளவுல பெண்களுக்கு எதிராக அனைத்து வகையான பாகுபாடு, பாலியல் பாகுபாடு, கல்வி தர மாட்டேங்கிறான், அதிகாரம் அளிக்க மாட்டேங்கிறான். அப்ப அனைத்து பாகுபாடுகளையும் தடுப்பதற்கான ஒரு மாநாடு நடத்துறாங்க 1979. இந்த மாநாட்டை ஐநா வந்து ஏத்துக்குது. எப்போ 1979 டிசம்பர் 18. ஓகேவா. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன், டிசம்பர் 18 என்ன தினம் சொல்லியிருக்கேன், சிறுபான்மையினர் தினம். எப்போ டிசம்பர் 18. ஓகேங்களா. உங்களுக்கு நான் வந்து சமூக நீதினு ஒரு பாடம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? 11th புக்லயோ 11th
பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பாடம் இருக்கும். இந்த சமூக நீதி பாடத்துல இருந்து அடிக்கடி கேள்விகள் வரும் நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? இப்ப நடந்த அந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ல கூட ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அதுல இருந்து. சரிங்களா? சரி, ஞாபகம் வச்சுங்க. 1979 டிசம்பர் 18 ஐநா என்ன பண்ணிது, இந்த மாநாட்டை வந்து ஏத்துக்குது. இதுல இருக்கிற சொல்றத ஏத்துக்கிட்டு 1981 செப்டம்பர் 3 என்ன பண்ணா சர்வதேச ஒப்பந்தமா இதை நடைமுறைப்படுத்து. அதாவது ஐநா ஏத்துக்கிட்டா மட்டும் போதுமா? சர்வதேச இருக்கிற எல்லா நாடுகளும் ஏத்துக்கணும்ல. அப்ப என்ன பண்ணணும், 1981 இந்த மேல இருக்கிற மாநாட்டுல சொன்னப்பட்ட கோரிக்கையை சர்வதேச ஒப்பந்தமா ஏத்துக்குது. ஓகேங்களா? இந்த ஒப்பந்தத்தை தான் சர்வதேச உரிமை மசோதான்னு சொல்றோம். பெண்களுக்கான சர்வதேச உரிமை மசோதா எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒப்பந்தமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1981 செப்டம்பர் 3. நான் சொல்ல கான்செப்ட் கொடுத்தேன் பாருங்க. 1979 பெண்களுக்கு எதிராக இருக்கிற அனைத்து பாகுபாடையும் நீக்க சொல்லி ஒரு மாநாடு நடத்துறாங்க. இந்த மாநாட்டுல வச்ச கோரிக்கைய நம்ம ஐநா சபை எப்ப ஏத்துக்குன்னா 1979 டிசம்பர் 18 ஏத்துக்குது. அது ஏத்துக்கிட்டு உலக அளவுல சர்வதேச அளவுல அதை எப்ப நடைமுறைப்படுத்துதுன்னா 1981 செப்டம்பர் 3 சர்வதேச ஒப்பந்தம். செப்டம்பர் 3 செப்டம்பர் 3 சர்வதேச ஒப்பந்தமா பண்ணா எல்லா நாடும் ஏத்துக்கும் இல்லையா? அப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணி எல்லா நாட்டையும் ஏத்துக்க சொல்லுது. அதுதான் 1981 செப்டம்பர் 3. இததான் நம்ம என்னன்னு சொல்றோம், பெண்களுக்கான சர்வதேச உரிமை மசோதான்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி, இந்தியாவுல இந்த மசோதால நம்ம கையெழுத்து எப்ப போட்டோம் அப்படின்னா, இப்ப மேல நடச்சுல சர்வதேச ஒப்பந்தம் 1980 ஜூலை 30 நம்ம என்ன பண்ணோம், அதுல போய் கையெழுத்து போடுறோம். ஓகேவா? நான் சொல்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 1979 ஐநா ஏத்துக்குது. அதுல வந்து இந்தியா எப்ப கையெழுத்து போடணும், 1980 கையெழுத்து போடுது. ஓகேங்களா? நம்ம எப்ப அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறோம், கையெழுத்து போடுறது மட்டும் இல்லாம இந்த சர்வதேச ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம எப்ப ஒப்புதல் தரோம்னா 1993 தான் ஒப்புதல் கொடுக்குறோம். கையெழுத்து போடுறது எப்போ 80, ஒப்புதல் அளித்தது எப்போ ஜூலை 9 1993. அவ்வளவுதான். இது வரையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இது வந்து சும்மா இது வந்து பழைய புக்ல இருக்கு, நம்ம ஸ்கூல் புக்ல பழைய இடத்துல இருக்கு. பெண்களுக்கு எதிரான மாநாடு எப்பன்னா 1979 ஐநா ஏத்துக்கிட்டது எப்ப அப்படின்னு பார்த்தா 1979 டிசம்பர் 18. ஓகேங்களா? அதுல இந்தியா கையெழுத்து போடுறது 80. ஓகேங்களா? சர்வதேச ஒப்பந்தம் நடைமுறை வந்து 81 செப்டம்பர் 3. ஓகேங்களா? ஜூலை 9 1993 ஒப்புதல் வந்து நம்ம அளிக்கிறோம். சரி, என்னன்னா இதுல நீங்க ஒரு இடத்துல படிச்சீங்கன்னா பாருங்க, பெண்கள் உரிமை மனித உரிமைன்னு சொல்லி வரும். ஞாபகங்களா? பெண்களுக்கான உரிமை மனித உரிமையே, மனித உரிமை பெண்களுக்கான உரிமைன்னு ஒரு முழக்கம் வந்திருக்கும். பழைய புக்ல இருக்கும். இது யாராவது பார்த்திருப்பீங்களா எனக்கு தெரியல, பழைய புக்ல இருக்கும். சரிங்களா? சரி, போலாமா? ஓகே, இப்ப அதை விட்டுட்டுங்க. இதுக்கு வர போற தினங்கள் போட்டுங்க. மேல தினங்கள் போடு, டைட்டில் என்ன போடு, தினங்கள் போடு. அக்டோபர் 11 என்ன தினம்? சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். ஓகே, அப்போ ஜனவரி 24 என்ன தினம்? தேசிய பெண் குழந்தைகள் தினம் சார். ஓகே, அது போல ஓகே, அது போல இப்போ வந்து என்னென்ன தினங்கள் பார்க்க போறோம்னா, பெண்களுக்கான ஒட்டுமொத்த தினம் சர்வதேச கிராமப்புற பெண்கள். நமக்கு நல்லா தெரியும் எது சொல்லுவோம். மார்ச் 8 என்ன? சர்வதேச பெண்கள் தினம். சர்வதேச பெண்கள் தினம் இப்போ மார்ச் 8. நோட் பண்ணீங்க? மார்ச் 8 சார். எழுதிங்க, அதை ஃபர்ஸ்ட் எழுதிங்க. எழுதிட்டீங்களா? ஓகே, தேசிய பெண்கள் தினம் இப்போ ஜனவரி 24. ஜனவரி 24. தேசிய பெண்கள் தினம் பிப்ரவரி 13. சரோஜி நாயுடு பிறந்த நாள் மார்ச் 8. சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. தேசிய பெண்கள் தினம் பிப்ரவரி 13. ஜனவரி 24ன்றது தேசிய பெண் குழந்தைகள். நல்லா கவனிக்கணும், பெண் குழந்தைகள் தினம். அது இது வந்து பெண்கள் தினம் பிப்ரவரி 13. சரிங்களா? 2 எழுதிட்டீங்களா? இது நமக்கு தெரியும். அடுத்தது சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் எப்போ? சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் அக்டோபர் 15. அக்டோபர் 15 எழுதிங்க. சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் எப்போ? அக்டோபர் 15. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்போ? அதான் ஆல்ரெடி பார்த்தோம்ல, அக்டோபர் 11 பெண் குழந்தைகள். அக்டோபர் 11. சரி, அறிவியல் பெண்கள் மற்றும் சிறுமிக்கான அறிவியல்ல பெண்கள் மற்றும் சிறுமிகள், அறிவியல் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் பிப்ரவரி 11. நோட் பண்ணுங்க. அக்டோபர் 11 வெறும் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அறிவியல் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 11. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்கலாம், அதனால அதை வைப்பாங்க. ஓகேங்களா? பிப்ரவரி 11. நெக்ஸ்ட்
சர்வதேச, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் எப்போ? நவம்பர் 25. நோட் பண்ணுங்க. அதே மாதிரி சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எப்போ? ஜூன் 12 சார். அது மாதிரி சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம், ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்கிற தினம் எது? அந்த எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் வந்து நவம்பர் 25. ஓகேவா? அதுல ஒரு வன்முறை தானே வரதட்சணை தடுப்பு சட்டம். வரதட்சணை தடுப்பு சட்டம் இப்போ 1961 போமா? அது மாதிரி அது வந்து வரதட்சணை தடுப்பு தினம் வந்து நவம்பர் 26. நவம்பர் 26. இங்க சர்வதேசம்னு வராது. ஏன்னு சொல்லுங்களா? ஏன்னா இந்தியாவிலதான் வரதட்சணை இருக்கும். சர்வதேசம் அமெரிக்கா ஜப்பான்ல எல்லாம் என்ன இருக்கும்? அது வரதட்சணை இருக்காது. சரிங்களா? அதனால சர்வதேசம் வராது. இந்தியாவில வரதட்சணை தடுப்பு தினம் எப்போ? நவம்பர் 26. நவம்பர் 26 வேற ஏதாவது தினம் சொல்லலாமா? அரசியல் அமைப்பு நாள் சாட்சி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அரசியலமைப்பு தினம் சார். அரசியலமைப்பு தினம். ஓகேடா? கொடியேற்றிருப்பாங்க சார். இல்ல அது ஜனவரி 26 இல்லையா? அது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சார். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து நவம்பர் 26. சரிங்களா? ஓகே. இது வர்கீஸ் குரியன் யாரு? வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சி சார். வெண்மை புரட்சியின் தந்தை. வெண்மை புரட்சியின் தந்தை பால். ஓகேவா? தேசிய பால் தினம். தேசிய பால் தினம் எப்போ? நவம்பர் 26. அவரோட பிறந்த நாள் தான் தேசிய பால் தினம், நவம்பர் 26. ஓகேங்களா? வரதட்சணை ஒழிப்பு தினமும் நவம்பர் 26. அரசமைப்பு தினமும் நவம்பர் 26. ஓகேங்களா? வரதட்சணை தடுப்பு தினம் நவம்பர் 26 ஞாபகம் வச்சுக்கணும். சர்வதேச விதவைகள் தினம் நோட் பண்ணுங்க. சர்வதேச விதவைகள் தினம் எப்போ? ஜூன் 23. சர்வதேச விதவைகள் தினம் ஜூன் 23. ஓகேவா? போலாமா? போதுமா? ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இதுவும் கம்மி தான், முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே தானே? அவ்வளவுதான், 2 பேர் தாங்க, இது முடிச்சிடலாம். ஓகே ஓகே சார். ஓகே. வன்முறை இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம என்னென்ன பார்த்தோம்? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், கல்வி, பொருளாதாரம், எல்லா ஸ்கீமும் பார்த்துட்டோமா? அதே மாதிரி அரசியலமைப்புல சொல்லக்கூடிய சட்டங்களை பார்த்துட்டோம். பாலின இடைவெளி பார்த்தோம். பாலினத்துக்கான ஸ்கீமை பார்த்துட்டோமா? இப்போ வன்முறை, பெண்களுக்கு சமூக பிரச்சனைகள் சொல்லிட்டோமா? சமூக பிரச்சனைன்னு வருதா? பெண்களுக்கு என்ன பிரச்சனை? வன்முறையால பாதிக்கப்படுறாங்களா பெண்களு? அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கைகள். 1, வன்முறையை நான் எப்படி பிரிக்கிறேன்னா 3ஆ பிரிச்சுட்டேன். 1 குடும்ப வன்முறை, 2வது பாலியல் வன்முறை, மற்றும் வந்து அதர்ஸ். ஓகேவா? சரி, குடும்ப வன்முறை என்ன சொல்லலாம்? குடும்பத்துல வந்து வரதட்சணை கேட்டு இது பண்ணுவாங்க, இல்ல வந்து குடும்பத்துல வந்து அந்த பெண்ணை அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அதை தடுக்கிறதுக்காக என்ன சட்டம்? ஈஸியா சொல்லலாம். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005, 2006. ஓகேவா? கேக்குது இல்லையா? குடும்ப பார்வையிலிருந்து பெண்களை, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005, 2006. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் தான் ஒரு இது வந்துடும். குடும்ப நீதிமன்றம் எப்போ? குடும்ப நீதிமன்றம் 1984 சார். 1984. 1984. ஓகே. ஓகேங்களா? குடும்ப நீதிமன்றம். ஓகேவா? சரி, அதே மாதிரி குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005, 2006. இது நடைமுறைப்படுத்துறது வந்து 2006 அக்டோபர் 26. நோட் பண்ணுங்க, டேட்டோட இருக்குது. சட்டம் போட்டது 2005, நடைமுறைப்படுத்த 2006 அக்டோபர் 26. சரிங்களா? குடும்ப ஆலோசனை மையம். ஹலோ, ஓகேவா? இது என்ன பண்ணுதுன்னா, அந்த குடும்ப வன்முறையில வந்து அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்துறாங்க இல்லையா, அதை வந்து தண்டனை கொடுக்கும். சரிங்களா? நான் சொல்றது ஓகேவா? ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து குடும்ப ஆலோசனை. அடுத்தது 1 வந்து அந்த சட்டத்தை மட்டும் நோட் பண்ணீங்க. 2005, 2006 குடும்ப ஆலோசனை மையம் 1983. இதன் அடிப்படையில் தான் அடுத்தது அந்த சொன்னீங்களா குடும்ப நீதிமன்றம். இதுக்கு அடுத்து தான் குடும்ப நீதிமன்றம் 1984. அதையும் நோட் பண்ணீங்க. குடும்ப ஆலோசனை மையம் 1983, குடும்ப நீதிமன்றம் 1984. சரிங்களா? போலாம். அடுத்தது சார். ஓகே சார். குறுகிய கால தங்குமிடம் சக்தி சதன். அதாவது எப்ப பார்த்தோம்? 2016 வந்து 16 வந்து 2021, 22 என்னவா மாறும்னு சொன்னேன்? சக்தி சதனா மாறும். அதுதான் சக்தி சதன். ஓகேவா? சக்தி சதன். புருஷன் பொண்டாட்டியில சண்டை வந்துச்சுன்னா பொண்டாட்டி என்ன பண்ணலாம்னா இந்த சக்தி சதன் வந்து தங்கிக்கலாம். அடுத்தது ஒரு நிறுத்த மையம் 2015. சகி பாத்துருக்குமா? ஒன் ஸ்டாப் சென்டர். இது எது கீழே இப்ப செயல்படுது? தூக்கிட்டு வந்து மிஷன் சக்தி கீழே வச்சுட்டானா? சம்பல் பாத்துருக்குமா? ஒரு நிறுத்த மையம் ஒன் ஸ்டாப் சென்டர். அதாவது இப்ப ஒரு பெண் இருக்கு, அந்த பெண்ணை வந்து ஏதோ ஒரு பாலியல் துன்புறுத்தலால ஆளாக்கிடுச்சு. அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணும்?
மருத்துவம் கொடுக்கணுமா? அவன் என்ன பண்ணுவான், நான் மருத்துவத்துறைப்பா, நான் வெறும் மருத்துவம் தான் கொடுப்பேன். அந்த பெண் வந்து கேஸ் பண்ணணுமா, அவன் மேல கேஸ் போட்டு அந்த கேஸை நடத்தணுமா? அப்ப அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த பெண்ணுக்கு வந்து அது வரையும் தங்கத்துக்கு இடம் தேவைப்படுமா, இடம், தங்கத்துக்கு இடம், அது வரையும் அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படும், உண்டு உறைவிடும். அப்ப அதுக்கப்புறம் அது மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப அதுக்கு இது தேவை. அந்த பெண் வந்து மருத்துவத்துறையில ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கும், மருத்துவம். அப்ப இத்தனையும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுக்கறதுக்கு பேர் தான் ஒன் ஸ்டாப் சென்டர். ஓகேங்களா? அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் தான் எப்போ 2015. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வரதட்சணை தடுப்பு சட்டமா, அதுவும் ஒரு வன்முறை தானே, குடும்ப வன்முறை தானே, இதெல்லாமே குடும்ப வன்முறை தானே. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 ஜூலை 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நிர்பயா நிதி சொன்னா, நிர்பயான்றது யாருன்னா, ஓடுற பஸ்ல, டெல்லியில ஓடுற பஸ்ல ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலாத்காரம் செஞ்சாங்க. அதுதான் நிர்பயா நிதி. அந்த 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 பெண் வந்து ரொம்ப கொடூரமா கொண்டாங்க. சோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா நிர்பயா நிதினு ஒண்ணு உருவாக்குறாங்க 2013. அந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குது. நிர்பயா நிதியை தூக்கிட்டு போய் என்ன பண்ணணும்னா, பாலியல் துன்புறுத்தலால ஆளாக்கப்படுற பெண் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்கறது, அப்புறம் வந்து பெண்களுக்கான ஸ்கூல்ல வந்து கழிப்பிடம் கட்டுறது, பெண்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, பாதுகாப்பு கொடுக்குறது, அதுக்கெல்லாம் செலவு பண்ற நிதி தான் என்னது, நிர்பயா நிதி. ஓகேங்களா? இது வந்து 2013 வந்து ஃபர்ஸ்ட் 1000 கோடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2000 கோடியா மாத்துவாங்க. சரிங்களா? மகளிர் உதவி 181, மிஷன் சக்தி 2021-22. அப்புறம் வந்து இந்திய தண்டனை சட்டம். என்ன சட்டம்? இந்திய தண்டனை சட்டம் 1860. அதுல ஸ்பெசிபிக்கா பெண்களுக்கான ஆர்டிகல் என்னது, பிரிவு 498 குடும்ப வன்முறைக்கு என்ன சொல்றான், 498 குடும்ப வன்முறைக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த திட்டங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்கலாம், குடும்ப வன்முறை சட்டம் எப்போ 2005, 2006. குடும்ப ஆலோசனை மையம் எப்போ 1983. குடும்ப நீதிமன்றம் எப்போ 1984. தங்குமிடம் சக்தி சதன் எப்போ 2021-22. ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் 2015. ஒன் ஸ்டாப் சென்டருக்கு இன்னொரு பேர் வந்து சகி. ஓகேங்களா? வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961. நிர்பயா நிதி 2013. மகளிர் உதவி எண் 181. மிஷன் சக்தி 2021-22. தண்டனை சட்டம் வந்து இந்திய தண்டனை சட்டம் 1860 கீழ் 498 ஓகேவா? அடுத்தது போலாமா, பாலியல் வன்முறைக்கு போலாமா? இப்ப நம்ம பார்த்து குடும்ப வன்முறை. ஓகேவா? பாலியல் வன்முறைக்கு போலாமா? போக்சோ சட்டம் சொல்லலாமா? 2012 ஜூன் மாசம் போக்சோ சட்டம். ஓகேவா? ஏஜ் வந்து எத்தனை கீழே இருக்கிறது குழந்தைய சொல்லுது, 18 வயசு. இது ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ரெண்டுமே போத் சைல்டு. ஓகேவா? விசாரணை வந்து 2 மாசத்துல விசாரணையே வந்து துவக்கணும். ஓகேவா? 6 மாசத்துக்குள்ள மேல்முறையை முடிக்கணும். 1 வருஷத்துக்குள்ள முழு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வழங்கணும். புரியுதுங்களா? அதிகபட்சம் எவ்வளவு, 1 வருஷம் தான். 2 மாசத்துல விசாரணை நடக்கணும். மேல்முறையீட்டுக்கு வந்து 6 மாசம், முழு விசாரணை வந்து 1 வருஷம். அடுத்தது தண்டனை வந்து எவ்வளவு இருக்கு? சப்போஸ் போக்சோன்றது வந்து 18. என்ன ரமேஷ்? போக்சோல பாதிக்கப்பட்டு யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது எங்க எல்லையில இல்ல, இந்த ஜூரிஷன்ல வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த ஸ்டேஷன்ல சொல்றாங்க? ஆமா ஆமா, அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது எந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த குழந்தை நேர்ல போகணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அந்த போலீஸ் போய் அந்த குழந்தைய விசாரிக்கிறாங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு விசாரிக்கணும் கிடையாது. யூனிஃபார்ம் போடாம போய் விசாரிக்கணும். அந்த குழந்தைய வந்து வற்புறுத்த கூடாது. அதே மாதிரி முக்கியமான ஒரு கேஸ் என்னன்னா, இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன, போக்சோ சட்டத்துல அந்த குழந்தை இவங்க தான் என்ன இது பண்ணாங்கன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? குற்றம் சுமத்தப்பட்டவன் தான் தான் குற்றம் இல்ல, நான் குற்றம் செய்யலன்னு நிரூபிக்கணுமே தவிர, ஓகேவா, இவன் நம்ம போய் என்ன பண்ண தேவையில்லை, இவன் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கணும் நம்ப கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது புரியுதுல? என்ன பாயிண்ட் சொல்ல வரணும்னு புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு மேல கேஸ் போடுறேன்னா அந்த கேஸ் அவன் தப்பு செஞ்சா நான் நிரூபிக்கணும், அப்பதான் அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இந்த கேஸ்ல அப்படி கிடையாது. நான் அவன் மேல குற்றம் சாட்டிட்டேன், அவன் தான் நிரூபிக்கணும். நான் குற்றம் செய்யலன்னு அவன் தான் நிரூபிக்கணும். சரிங்களா? அதுதான் இந்த கேஸ். இந்த கேஸ்ல அந்த பொண்ணோட பேரோ விளம்பரமோ போட்டோவோ வெளியில பரவக்கூடாது. ஆனா அதை மீறி நீ போயிட்டு இருக்குது. சரிங்களா? சோ அப்புறம் அந்த குழந்தைய வந்து தனியா வந்து இது பண்ணணும், பயமுறுத்தக்கூடாது, அப்படி எல்லாம் இருக்கும். ஆன்லைன்ல கூடமே இது பண்ணலாம் வரும். சரி, நமக்கு தேவை பாயிண்ட் தண்டனை வந்து எவ்வளவுன்னா 18 to 17 வயசு. இப்ப வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுட்டான். அந்த குழந்தை வந்து 18 வயசுல இருந்து 17 வயசு வரையும் இருக்கு அப்படின்னா எத்தனை வருஷம் சிறை தண்டனை? 10 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கணும்.
சப்போஸ் அந்த குழந்தை ஓகே 14 இருந்து 13 வயசு குழந்தையா இருந்தா அவனுக்கு எவ்வளவு அதிகபட்ச தண்டனை 20 20 வருஷம் 20 கொடுக்கணும். வருஷம். ஆண்டுகள் சப்போஸ் அந்த குழந்தை 12 டு 12 அல்லது 12க்குள்ள வயசுக்குள்ள இருந்தாலோ இருந்தா அவனுக்கு மரண வந்து தண்டனை. அதிகபட்சமா மரண தண்டனை கொடுக்கலாம் இந்த இதை வச்சு. ஆனா எவனாவது இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? எந்த நீதிமன்றமாவது இதுவரை மரண தண்டனை கொடுத்துக்குதா? இது அந்த 2018 திருத்தம் நடந்திருக்கும் சார். அதுலதான் இது சொல்லியிருப்பாங்க இந்த ஆமா தண்டனைகள். ஆமா. ஆனா யாரும் என்னதுக்கு இது தண்டனை? இந்தியாவுல வந்து எப்படியாப்பட்டவங்க 6 மாசத்துல ஜாமீன் தராங்க, ஜாமீன் வந்துட்டு வெளியே வந்துடுறான். எல்லாத்தையும் கற்பழிச்சு ரேப் பண்றான், வெளியே வந்துடுறான். வெளியே வரவனை வந்து கொண்டாடுறான், மாலை போட்டு கொண்டாட்டு அவனுக்கு வந்து சீட்டு கொடுக்குறான். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்தியா எங்க உருப்பிட போகுது? ஓகேலா. சோ இந்த போக்சோ சட்டத்துக்கு கீழே பாக்ஸ்னு ஒரு அமைப்பு. ஓகேலா. என்ன பண்ண முடியும்? நேர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? பாக்ஸ் ஆன்லைன்ல இருந்து என்ன பண்ணலாம்? கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இணையதளத்துல புகார் அளிக்கலாம் சார். ஆமா. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான இப்ப நடந்த ஏதோ ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கேஸை எடுக்காம இருக்கான் இல்லையா போலீஸ், நான் போய் கேஸ் கொடுக்குறேன், அந்த கேஸை எடுக்காம எஃப்ஐஆர் போடாம இருக்கிற போலீஸுக்கு 6 மாசம் என்ன பண்ணலாம்? சிறை தண்டனை அல்லது அபராதம். ஓகேவா. அந்த கேஸ் எடுக்காத போலீஸுக்கு அபராதம், சிறை தண்டனை. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. சரி போலாம். அடுத்தது போக்சோ. ஓகேவா. அடுத்து வந்து போஸ்ன்றது என்னது? அது குழந்தைகளுக்கு. இது வந்து என்னன்னா இது அதாவது வந்து பணிபுரியும் இடத்துல பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தலுக்கான சட்டம், அதுல இருந்து தடை செய்யக்கூடிய சட்டம். ஓகேங்களா. இது ப்ரிவென்ஷன் ஆஃப் அல்லது ப்ரொடக்ஷன் ஆஃப் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் இது உமன்ஸ். ஓகேவா. 2013. இது எதோட வழிகாட்டியின் அடிப்படையில் வந்தது? விசாகா வழிகாட்டுதல். என்னது விசாகான்றது? என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை வந்து ராஜஸ்தான் நினைக்கிறேன், அந்த பெண்ணை வந்து பணிபுரியிற இடம் ஆபீஸ்லயே வச்சு கற்பழிச்சு கொண்டுறானுங்க. சோ அந்த கேஸுக்கு வந்த இதுதான் விசாகா வழிகாட்டுதல். அதுலதான் என்ன சொல்றேன்னா, இனிமே ஒரு பெண் வந்து பெண் பணிபுரியும் இடத்துல விசாகா இது இருக்கணும், போஸ்ன்ற ஒரு அமைப்பு இருக்கணும். இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணணும்னா, அங்கேயே ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் வந்து ஒரு பெண் வந்து தன் பாலியல் துன்புறுத்தலால அங்க ஏதாவது ஒரு சீண்டல் நடந்துருச்சு அப்படின்னா, அந்த பெண் வந்து அங்க ஒரு பாக்ஸ் இருக்கும், பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல வந்து யாருக்கும் தெரியாம புகாரை போட்டு போயிடும். அந்த புகாரை அங்க இருக்கிற அந்த விசாரணை குழு வந்து என்ன பண்ணும், அதுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பெண் ஆபீசர், கண்டிப்பா அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பெண் எம்ப்ளாய்மெண்ட், அது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ், அது மட்டும் இல்லாம ஒரு வக்கீல், இவங்க எல்லாமே பெண்களா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த லெட்டரை எடுத்து படிச்சு ஓகே அப்படின்னு சொல்லி அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை இது பண்றதுதான் இந்த போஸ்ட். சரிங்களா. எல்லா பணிபுரியும் இடத்துலயும் இது இருக்கும். இது வந்து எந்த வருஷம்? 2013 விசாகா வழிகாட்டுதல் 1997 கீழே வந்திருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் போலாமா? நிர்பயா நிதி சொன்னா, நிர்பயான்றது ஒரு பெண்ணு டெல்லியில ஓடுற பஸ்ல வந்து அந்த பெண்ணை வந்து கூட்டு பலாத்காரம் செஞ்சு கொன்னாங்க. சோ அந்த கேஸ் வந்து 2012. அந்த 12ல ஒரு 13ல ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க. அதில் பார்த்தா நிர்பயா நிதி. அந்த நிர்பயா நிதி வந்து என்னன்னா, ஒட்டுமொத்த பாலியலால துன்புறக்கூடிய பெண்களுக்கு, ஓகேங்களா, அந்த பெண்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நிதி வழங்குறது, அந்த பெண்களை பாதுகாக்கிறது, பெண்களுக்கு வந்து இலவச சானிட்டரி நாப்கின் கொடுக்கறது, அந்த பெண்களுக்கு வந்து பாத்ரூம் கட்டி கொடுக்கறது, அது எல்லாமே இந்த நிர்பயா நிதி கீழே தான் வரும். நம்ம பார்த்தோமா அந்த மகிழா தன்னார்வ காவலர்னு ஒண்ணு பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? எஸ் சார், 2016ல பார்த்தேன் சார். 2016. அது நிர்பயா நிதி மூலியமா தான் தொடங்கி இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த அந்த தங்கும் வசதி அதெல்லாம் பாக்குறேன், அது எல்லாமே இது கீழே தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 2013 பட்ஜெட். நிர்பயா நிதி வந்து 2013 பட்ஜெட்ல தான். ஏன்னா அது தொடங்கதே 2013 தான். அது அப்ப எவ்வளவு ஸ்டார்டிங்னா 1000 கோடி. பட்ஜெட்ல 1000 கோடி யாருக்காக? இந்த பெண் பாலியல் துன்புறுத்தலாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் அது 2014 எவ்வளவு மாறி இருக்கு? 2000 கோடியா மாறி இருக்கு. முழுக்க முழுக்க பாதிக்கப்படும் பெண்களின் நலனுக்காக நிதி. அவ்வளவுதான். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் நிர்பயா நிதி. ஓகேவா. அதுக்கப்புறம் ஒன் ஸ்டாப் சென்டர், அதுவும் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 2015. அதுக்கப்புறம் இது நம்ம எங்கேயோ படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் பாருங்க, ஒழுக்க நெறி பிறழ்தல் தடுப்பு சட்டம். ஆல்ரெடி குழந்தைகளை வந்து பாலியல் தொழிலையோ அல்லது வந்து சுரண்ட பிச்சை எடுக்கிறதுலயோ பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தோம்னா 1956. அதேதான் இங்க பெண்களை வந்து பாலியல் ரீதியாக வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் 1956. அப்புறம் வாழ்வொலி திட்டம் ஞாபகம் இருக்கா? உஜாவாலா, பெண் குழந்தைகளையும் இல்ல பெண்களையோ கடத்தி பாலியல்ல ஈடுபடுத்துற இதை வந்து தடுக்கணும்னு பார்த்தா வாழ்வொலி திட்டம். அவங்கள மீட்டு அவங்களுக்கு வாழ்வு கொடுக்குற திட்டம் தான் வாழ்வொலி திட்டம். அதான் உஜாவாலா ஸ்கீம். சரிங்களா. 2007. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது வந்து வர்மா கமிட்டி டிசம்பர் 2012. நோட் பண்ணுங்க, வர்மா கமிட்டி எதுக்காக பண்ணா, 2012 தானே நிர்பயா வந்து ரேப் பண்ணாங்க. அந்த நிர்பயா அதுக்கு வந்து ஒரு கமிட்டி வைக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தலைவர் வர்மான்றவரை வச்சு, உச்சநீதிமன்ற தளபதி, முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வர்மாவா பிளஸ் 3 பேரு,
மொத்தம் 3 பேர் கொண்ட கமிட்டி. அந்த கமிட்டி வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குது. அந்த அறிக்கை தான் வர்மா கமிட்டி 2012 சொல்றோம். பாலியல் வன்கொடுமையை தடுக்கிறத குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட கமிட்டி யாரு? வர்மா கமிட்டி. இது காரணம் என்ன? டெல்லியில நிர்பயா பாலியல் வன்கொடுமைக்காக இது உருவாக்கி இருக்காங்க. இது தலைவர் யாருன்னா JS வர்மா. 3 நபர் அறிக்கை. இவங்களோட அறிக்கை ஜனவரி 23 2013 கொடுக்குது. ஓகேங்களா? ஜனவரி 23 யாரோட பிறந்த நாள்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சார். ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னது? பராக்கிரம திவாஸ். பராக்கிரம திவாஸ். ஓகே, வலிமை தினம்னு சொல்லுவாங்க. ஓகே, Yes, அப்போ sir. வர்மா கமிட்டி எப்போ அமைச்சிருக்காங்க? டிசம்பர் 12 2012 நிர்பயா ரேப்புக்காக இது பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தேசிய மகளிர் ஆணையம் 1992. ஓகேவா? சோ இது எல்லாமே குடும்ப வன்முறைக்காகவும் பாலியல் வன்முறைக்காகவும் போடப்பட்ட சட்டங்கள். ஓகேவா போலாம். அடுத்தது தி லாஸ்ட் sir. பேஜ் Okay, sir. இதர சட்டம். ஓகேங்களா? இதர சட்டம் இது இல்லாம இதர வேலைகள் என்னென்ன இருக்குன்னா, பெண் சிசு கொலை, அதுவும் ஒரு வன்முறை தானே. பெண் சிசு கொலை பெண்ணுக்கான எதிரான வன்முறை தானே. பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக ஓகேவா 2011 மக்கள் தொகையில குழந்தை பாலின விகிதம் எவ்வளவு பார்த்தோம்? 918 பார்த்தோம். அதான் 919. 918க்கு கீழே இருக்கிற இடத்துல தான் எது தொடங்கி இருப்பாங்க? பேட்டி பச்சோ பேட்டி பதோ பேட்டி தொடங்கி பச்சோ பேட்டி இருப்பாங்க. பந்தோ சார். கடலூர் வந்து 896. கடலூர் 896. அதனால அங்க தொடங்கி இருக்காங்க. பார்த்தோமா? இங்க வந்து 919. ஓகே, 2012 மக்கள் தொகைப்படி குழந்தை பாலின விகிதம் எவ்வளவு? 919. ஞாபகம் வச்சுக்கணும். சரி, மருத்துவ ரீதியான கலைகலப்பு சட்டம். மருத்துவ ரீதியா ஒரு குழந்தைய வந்து கருகலைப்பு செய்யறது வந்து தடுக்குது. ஓகேவா? அது வந்து 1971 MTPAன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? அதாவது இப்போ சப்போஸ் ஒரு பெண் வந்து எத்தனை வாரத்துக்குள்ள வந்து மருத்துவ கருகலைப்பு, அதாவது டாக்டர் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி டாக்டர் மூலியமா கருகலைப்பு செய்யலாம். அது எப்பன்னா 1971 அந்த சட்டம் வந்திருக்கு. எத்தனை வாரம்னா 20 வாரம். அதாவது கரு உருவாகி 20 வாரத்துல என்ன பண்ணிடலாம்? அந்த கருவை கலைக்கலாம் டாக்டரோட உத்தரவின்படி. ஓகேங்களா? 1971. ஆனா அப்ப என்ன வரும்னா, திருமணமாகாத பெண்கள் என்ன பண்ண முடியாது? கருகலைப்பு செய்ய முடியாது. ஓகேவா? திருமணம் ஆகாத பெண் என்ன பண்றது? கருகலைப்பு செய்ய முடியாது. 1971 எத்தனை வாரத்துல கருகலைக்கலாம்? 20 வாரம். ஆனா 2021 திருத்தம் கொண்டு வரோம் இந்த சட்டத்துல. அந்த சட்டம் என்னவா மாத்துது? 20 வாரம்ன்றத 24 வாரமா மாத்துது. ஓகேங்களா? 24 வாரமா. அப்போ 2022 உச்ச நீதிமன்றம், அதுக்கப்புறம் 2022 உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது. அந்த தீர்ப்புல என்ன சொல்லுதுன்னா, செப்டம்பர்ல திருமணம் ஆகாத பெண்களும் என்ன பண்ணிக்கலாம்? ஏன்னா அந்த குழந்தை உரிமை வந்து அவங்களோட உரிமை. திருமணம் ஆகாத பெண்களும் கருகலைப்பு செய்யப்படும். எதனா ரேப், இப்ப வந்து பாலியல் துன்புறுத்தலால பாலியல் கற்பழித்தல் மூலியமா அந்த பெண் வந்து கர்ப்பமாயிடுது. அப்ப அந்த பெண் வந்து அந்த குழந்தைய சுமக்கணும்னு அவசியம் கிடையாது, கருகலைப்பு செஞ்சுக்கலாம். அதுவும் டாக்டரோட இது வந்து சொல்லி 2022 ஒரு தீர்ப்பையும் வழங்குது. அப்போ இது மருத்துவ ரீதியான கருகலைப்பு சட்டம் வந்தது எப்போ? 1971. எத்தனை வாரம்? 20 வாரம். அது வந்து திருத்தம் 2021 எத்தனை வாரமா மாத்துது? 24 வாரமா மாத்துது. 2022 வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது செப்டம்பர்ல. அது வந்து என்ன சொன்னாங்க? திருமணம் ஆகாத பெண்களும் கருகலைப்பு பண்ணிக்கலாம்னு சொல்லுது. அதுக்கடுத்து ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பிறப்பதற்கு முன்னாடியே பாலினம் ஆனா பெண்ணான்னு பார்க்கும் இல்லையா? அந்த சட்டம் வந்து தடை செய்யுது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்னது ஆனா பெண்ணான்னு பாக்குறாங்க. அத தடை சட்டம் எப்போனா 1994. ஓகேங்களா? ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க ஆக்ட். ஓகேங்களா? PCPNTT 1994. அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்த்து, பெண்ணா இருந்தா கருகலைக்க செய்யறாங்க இல்லையா? அதை வந்து தடுக்கிற திட்டம் எப்போ? சட்டம் 1994. அதுக்கப்புறம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பார்த்தோமா? 2015. என்ன பார்த்தோம்? சுகன்யா சம்ரித்தி யோஜனா 2015 ஜனவரி 22 ஹரியானா பானிபட்டு. அதே மாதிரி வந்து வேற என்ன திட்டம்? BPPனா பேட்டி பச்சோ பேட்டி பதோ. அதுக்கப்புறம் சர்வதேச விதவைகள் தினம். இதை நோட் பண்ணுங்க. அங்க சொன்னமா சர்வதேச விதைகள் தினம் என்ன சொன்னா? ஜூன் 23. ஓகே. தமிழகத்துல பெண்களை கேலி செய்தல் தடை சட்டம் எப்போ? 1998. ஓகே. தமிழகத்தில் பெண்களை கேலி செய்தல் 1998. பெண்களை தவறாக சித்தரித்தல் வந்து 1999. நம்ம இதுல தமிழகத்துல ஞாபகம் இருக்குங்களா? தமிழகத்தில் பெண்களை கேலி செய்தல் தடை சட்டம் 98. அவங்களை வந்து தவறா சித்தரிக்கை சட்டம் வந்து 99. அதுவே இந்திய அளவுல பெண்களை தவறாக சித்தரித்தல் தடை சட்டம் எப்போ? 1986. ஓகேவா? பெண்களை தவறாக சித்தரித்தல் தடை சட்டம் எப்போ? 1986. இந்திய அளவுல தமிழ்நாட்டுல தான் 99 வரும். ஓகேங்களா?
தமிழகத்தில் பெண்களை கேலி இதை மட்டும் இல்ல. பெண்களை தவறாக சித்தரித்தல் தடை சட்டம் 1986. தமிழகத்துல பெண்களை கேலி செய்தல் 98, தவறாக சித்தரித்தல் 99. சரி, சதி தடுப்பு சட்டம். சதி தடுப்பு சட்டம் நோட் பண்ணுங்க. சதி தடுப்பு சட்டம் எப்போ? 1829 வந்து ஆங்கிலேயர் காலத்துல. அதுக்கப்புறம் 1861 போடுவாங்க. 1861 இந்தியா முழுவதும் போடுறது 1861. அதுக்கப்புறம் 1987 நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி போட்ட சதி தடுப்பு சட்டம். அப்ப நீ நினைச்சு பாரு, 1829 ஒருத்தர் சட்டம் போடுறான். அந்த சட்டத்தை மீறி 1987 சட்டம் போடுறான். அப்ப அது வரையும் அந்த சட்டத்தை மீறி அவன் என்ன பண்ணிருக்கான்? பண்ணிட்டு தானே இருக்கான். அப்படிதானே பண்றான். தீண்டாமை வந்து ஒரு தீண்டாமை ஆர்டிகல் 15 சொல்லுது. 1955 சட்டம் சொல்லுது. 1979 சொல்லுது. ஆனா இருந்தாலும் தீண்டாமை பண்ணிட்டு தானே இருக்கிறான். அவனை யாராவது கேள்வி கேட்க முடியுதா? சட்டம் கடுமையா இல்ல. ஓகேவா? அதே மாதிரிதான் சதி தடுப்பு சட்டம். பெண் வந்து 1829 போட்டதை மீறி 1987 வரையும் நடக்குதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? நடுவுல அது நடந்துட்டு தானே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 1987. நெக்ஸ்ட் வந்து சம ஊதிய சட்டம் பாத்துருக்கோமா? 1976. கால் மேல கால் பண்ணிட்டுக்கிறானுங்க முட்டா பசங்க. சம ஊதிய சட்டம் 1976. ஓகேவா? நெக்ஸ்ட் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம். பண்றாங்களா சார்? ட்ரிப்பும் போக முடியும். இல்ல வாட்ஸ்அப்ல பண்றானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்க ட்ரிப்பும் போக மாட்டானுங்க. ஓகே, சும்மா பிளான மட்டும் போடுவானுங்க. இங்க இருக்கிற டீ கடை கூப்பிட்டாலே வரமாட்டானுங்க. ஓகே, சம ஊதிய சட்டம் 1976. ஓகேவா? சம ஊதிய சட்டம் எப்போ? 1976. தேவதாசி முறை ஒழிப்பு பாத்துருக்குமா? யாராவது சொல்லுங்க போலாம். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஓமந்தூர் ராமசாமி காலத்துல அக்டோபர் 9, 1947. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் அக்டோபர் 9, 1947. அவ்வளவுதான். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ஓமந்தூர் ராமசாமி முத்துலட்சுமி 1929 கொண்டு வருவாங்க. இது வந்து 1947 அக்டோபர்ல வரும். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இதையும் எடுத்துட்டேன். சரியா? எது இந்திய அளவுல ஒட்டுமொத்தையும் எடுத்துட்டேன். ஓகேவா? வெளியே வந்துடலாம். கேட்கல சார். கேட்கலையா? ஒரே நிமிஷம். ரொம்ப லோவா வெயிட் இவங்க கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றானுங்க. அதுலயும் அந்த டிபி பார்க்கும்போது எனக்கு இன்னும் கோவம் ஆகுது. அந்த டிபில யார் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. டிபி போட்டு வச்சு இது பண்றாங்க. வெளியே போயிடலாம். ஓகே, இனிமே டிஸ்டர்ப் பண்ணல. ஓகேவா? ஓகேவா? வேற ஏதாவது ஒட்டு மொத்தமா இந்திய அளவுல எல்லாத்தையும் எடுத்துட்டோமா? பொருளாதாரம் ஓகே, தொழில் முனைவோர் ஓகே, அதிகாரம் அளித்தல் ஓகே, கல்வி ஓகே. ஓகேவா? சட்டங்கள் எல்லா சட்டங்களும் எடுத்துட்டேன். நீங்க இப்போ பாலிட்டி படிச்சாலும் சரி, யூனிட் எக்கனாமிக்ஸ் படிச்சாலும் சரி, இல்ல யூனிட் 9 படிச்சாலும் சரி, எல்லா திட்டங்களும் இதுக்குள்ள உருவாகிடும். இன்னும் நம்ம என்னதான் பார்க்கணும்? தமிழ்நாடு மட்டும் பார்க்கணும். தமிழ்நாடு ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுல கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அதனால தமிழ்நாடு ஈஸியா போட்டுடலாம். மத்திய அளவுல கட்டாயம் என்னன்னா ஒரு திட்டமோ இல்ல அது அப்ரிவேஷனோ இல்ல வந்து இந்த மாதிரி சட்டங்களோ எதெல்லாம் வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? இது இங்க பயன்படனாலும் எங்க கட்டாயம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பயன்படும்? இந்த கிளாஸ் எங்க பயன்படும்? கட்டாயம் மெயின்ஸ். நம்ம படிக்கிறதே இப்ப என்ன பிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின்ஸ் போகும் தானே ஆகணும். அப்ப கட்டாயம் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, முடிச்சுக்கலாமா? டைம் ஆயிடுச்சு ரொம்ப. ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன ரமேஷ்? நிர்பயா